அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்னமும் கூட ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டா நோய் குணமாகிறதுக்கு நாளாகும் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள், படித்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது வருத்தம் அளிக்கின்றது. அப்படி இல்லைங்க. ஹோமியோபதி மருந்து தான். சரியான மருந்தை சரியான நிலையில் கொடுத்தோம்னா கொடுத்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே அது குணம் தெரியும். சில நோய்கள், அதாவது அக்யூட் கண்டிஷன், திடீர்னு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை உடனடியாக நம்ம தீர்த்தர முடியும். இதே கிரானிக் அக்யூட் கண்டிஷன் சொல்லுவோம். அதுவே கிரானிக் நேச்சராக இருந்தால், நீண்ட நாள் இருந்தால், அது சிலது கட்டிகளாக இருக்கலாம், சிலது ஆஸ்மா போன்ற நோய்களாக இருக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்ச நாள் தொடர்ந்து சாப்பிட வேண்டியிருக்கும். ஆனால் மற்ற மருத்துவத்துறையில் வாழ்நாள் முழுவதும் சாப்பிடுங்கள், வாழும் நாள் முழுக்கும் சாப்பிடுங்க, ஒரு நாள் விட்டிங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் சொல்கிறாங்களே, அதையெல்லாம் யாரும் தப்பாக நினைக்கிறதில்ல, பெருசாக நினைக்கிறதில்ல. அதனால் இப்போ நாம் தொடர்ந்து இந்த ஹோமியோபதியினுடைய விழிப்புணர்வு மக்களுக்கு தெரியணும், அவர்கள் பலனடையணும். மருந்துக்காக நிறைய செலவும் பண்ணக்கூடாது, மருத்துவத்தில் தவறான மருந்துகளை சாப்பிட்டு பல நோய்களுக்கு ஆளாகக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே நாம் விவரங்களை கொடுத்து வருகிறோம். இதை நீங்கள் யாரெல்லாம் இதை பார்க்கிறீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மற்றவர்களை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இது சர்வம் சேனலுக்காக இல்லை, நம்முடைய உலகத்தில் பல பேர் இதை தெரிந்து கொண்டு நல்ல முறையிலே வாழுகின்ற நாளிலே என்ன சொல்கிறது, எந்த சிரமமும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்கான நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது தான் இந்த சேனல். லாப நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது அல்ல. அதனால் அந்த வகையில் இன்றைக்கு நாம் வலி நிவாரணம், உடம்புல வலி வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன செய்வது, ஹோமியோபதி மருந்தை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பேக் பெயின். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். பேக் பெயின்னா என்ன, முதல்ல அது நமக்கு தெரியணும் இல்லையா? நம்ம உடல் ரீதியாக அசௌகரியம், வலியோ அல்லது ஸ்டிஃப்னஸோ, முதுகுத்தண்டு பகுதியிலேயோ அல்லது உடலினுடைய பின்பகுதியிலோ ஏற்படுமானால் அதனை ஒட்டுமொத்தமாக நம்ம பேக் பெயின் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த பேக் பெயின் வர்றதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சியை கொடுப்பது இல்லை. குழந்தைய பேசுறதுக்கு பேச்சு பயிற்சி கொடுக்கலின்னா அந்த குழந்தை பேசக்கூடிய தன்மையாக இருந்தாலும் கூட என்னவா மாறிடும், ஊமையா மாறிடும், பேசாது. அதுபோல் இந்த உடல் அப்படியே போட்டு வச்சுட்டு அப்படியே நம்ம நடந்துக்கிட்டு இருந்தால் அது பலனளிக்காது. அதனால் உடல் பயிற்சி தேவை. ரெண்டாவது, இந்த பேக் பெயின் வர்றதுக்கு காரணம் வெயிட் லிஃப்டிங். ஏதாவது ஒரு பொருளை தூக்கும் பொழுது அந்த முறைப்படி தூக்கணும், லிஃப்ட் பண்ணணும். நம்ம
நம்ம இஷ்டத்துக்கு இப்படி ஒரு ஒரு பொருள் இருக்குது, கீழேருந்து குனிஞ்சு அப்படி எடுக்கணும்னா உடலை எண்கோணமாக வளைக்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் பேக் பெயினை கிரியேட் பண்ணும். புரியுதுங்களா? அப்புறம் உடம்புல ஏற்படக்கூடிய நோய்கள், பல நோய்கள், அதாவது கிட்னியில் ஸ்டோன் வந்தால், அல்லது நரம்பு பிரச்சனைகள் ஏற்பட்டால், அடிபட்டா, இது மாதிரிலாம் வரும். அதே மாதிரி நம்ம உடம்பை சரியான பொசிஷனில் வைத்து கொள்ளாமல் இருப்போம். படுக்கும்போது பார்த்தீங்கன்னா பலர்லாம் வந்து அப்படியே வில்லா வளைஞ்சு படுத்திருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல், அல்லது ஏதோ கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் கழுத்தை ஒரு மாதிரி வச்சு படுக்கிறது, பல நிலைகள், உட்காந்துருக்கும் பொழுது, அல்லது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும் பொழுது அந்த சேர் கிடைக்காது, ஏதாவது ஒட்டில் உட்காந்துட்டு போகிறது, இது எல்லாமே நமக்கு வந்து பேக் பெயினை உருவாக்கும். சரி, அப்படி பேக் பெயின் என்னென்ன வகையான பேக் பெயின்கள், அதற்கு என்னென்ன வகையில் நாம் என்னென்ன மருந்து ஹோமியோபதியில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் பாயிண்ட்டாக உங்களுக்கு சொல்கிறது, சடனாக திரும்புகிறீங்க, அப்போ அதனால் உங்களுக்கு வலி வந்துருச்சு அப்படின்னா நக்ஸ்வாமிக்கா மருந்தை 200லையோ அல்லது 1 mlலையோ ஒரு டோஸ் 2 டோஸ் சாப்பிட்டிங்கன்னா அந்த வலி நின்றுவிடும். ரொம்ப சுலபம். சரிங்களா? அடுத்து நம்முடைய பின்பகுதியில் பிடிப்பு, வலி, அது தொடையோட அழுத்தத்தோடு இருக்குது, தொடையினுடைய இடுக்கு பகுதிகளெல்லாம் வலி வருது அப்படின்னு சொன்னால், யூரின் கடுத்து போகுது அப்படின்னு சொன்னால், பெரிபெரிஸ் வல்காரிஸ், இந்த பெரிபெரிஸ் வல்காரிஸ் மருந்தை பயன்படுத்துங்க. இந்த பேக் பெயின் உடனடியாக நின்றுவிடும். வேறு எதையும் பயன்படுத்த வேண்டியதில்லை. நல்ல பிடிப்பு இருக்கணும், நல்ல வலி இருக்கணும், அடுத்தது தொடைப்பகுதி, இடுக்கு பகுதியெல்லாம் வலியோட இதாக இருக்கும். அதே சமயத்தில் என்ன இருக்கும், இந்த யூரின் போகும் பொழுதும் வலி இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருந்தால் பெரிபெரிஸ் வல்காரிஸ் மருந்தை பயன்படுத்துங்கள். அதுக்கு அடுத்து இடுப்பு பகுதியினுடைய நுனி, சேக்கரம், அந்த பகுதியில் வலியும், நல்ல ஒரு இம்சையான பெயினும், குடைச்சல் அந்த மாதிரி பெயினும், குனியும் பொழுதோ நிற்கும் பொழுதோ நடக்கும் பொழுதோ ஏற்படுது அப்படின்னா கவலையப்படாதீங்க. ஹோமியோபதியில் ஏஸ்குலஸ் அப்படிங்கிற மருந்து இருக்குது. அந்த மருந்தில் 30 பவர்லையோ 200 பவர்லையோ 1 or 2 டோசஸ் சாப்பிட்டிங்கன்னா இம்மீடியட்டாக சரியாகிவிடும். உடனடியாக நீங்கள் வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே நீங்கள் பெயின் சரியாயிடும். ஒரே டோஸ் போதும், அதுக்கு மேலே சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அதனால் நண்பர்களே, ஹோமியோபதி என்பது ஒரு நீண்ட நாள் நோய்களை தீர்க்கக்கூடிய பலம் பொருந்தியது, சக்தி மிகுந்தது, அதற்குரிய வாய்ப்பு வசதிகளை உடையது என்பதுதான் நிஜம். அந்த மருந்தை சாப்பிட்டாலே நீண்ட நாள் சாப்பிட்டானா சரியாகும் அப்படிங்கிறது பொய். நீண்ட நாள்பட்ட குணமாக்க முடியாத, எப்போதுமே சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதிகளை, மற்ற துறையிலே சொல்லக்கூடிய வியாதிகளை 1 or 2 இயர்ஸில் நார்மலுக்கு கொண்டு வந்து இயற்கையோட ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய சக்தி படைத்தது ஹோமியோபதி என்பதனை மறந்து விடாதீர்கள். அதே போல் சடனாக இப்போ திருமணம்னா வலிக்குதுன்னா நக்ஸ்வாமிக்கா ஒரு டோஸ் சாப்பிட்டிங்கன்னா சரியாக போயிடும் என்பது போல், சடனாக ஒரு பிரச்சனை இருக்குது, பிடிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹோமியோபதி மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது. தொடர்ந்து இதை பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க போகிறோம். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஃபோன் போட்டு 9176380403 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நேரடியாக அதுக்குரிய
நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஓர் இனிப்பான செய்தி. இனி வாரந்தோறும் உங்களினுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் நேரடியாக பதில் கூற உள்ளார்கள். ஆகவே உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டிலே பதிவிடவும், உங்களுடைய பெயரும் முகவரியும் குறிப்பிடவும்.